இந்தியாவில் ஹைட்ரஜன் எரிபொருளில் இயங்கும் வகையிலான ரயில் என்ஜினை தயாரிக்க கடந்த 2022ஆம் ஆண்டு முயற்சிகள் தொடங்கியது. கடந்த 2020-21ஆம் ஆண்டில் ரூபாய் 136 கோடி மதிப்பீட்டில் வடக்கு மண்டல ரயில்வே இந்த திட்டத்தை 2022 ஏப்ரலில் தொடங்கியது. இந்த திட்டத்திற்கான டெண்டர் ஐதராபாத்தை சேர்ந்த மேத்தா என்ற நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டது. இந்த நிறுவனம்தான் எரிபொருள்களை சப்ளை செய்தும் வருகிறது. ஹைட்ரஜன் ரயிலை வடிவமைக்கும் பணிகள் சென்னை பெரம்பூரில் உள்ள ரயில் பெட்டி தொழிற்சாலையில் நடைபெற்றது. பணிகள் முடிந்ததை தொடர்ந்து சோதனை ஓட்டங்களும் தொடர்ந்து நடைபெற்று வந்தன. இதனையடுத்து ரயிலை அறிமுகப்படுத்த கடந்த மே மாதம் 22ஆம் தேதி ரயில்வே வாரியம் ஒப்புதல் அளித்தது. பன்முக பாதுகாப்பு அம்சங்களுடன் கூடிய இந்த ரயில் ஹரியானா மாநிலம் ஜின் சோனிபட் இடையே இயக்கப்படவிருக்கிறது. இதன் மூலம் தூய எரிசக்திக்கு மாறும் இந்தியாவின் லட்சிய பயணம் மற்றும் நிலையான பசுமையான ரயில் போக்குவரத்திற்கான புதிய அத்தியாயம் தொடங்க உள்ளது. சுற்றுப்புறச் சூழலை மாசுபடுத்தாத இந்த ரயில் டீசலுக்கு பதிலாக ஹைட்ரஜன் எரிபொருளில் இயங்குவதால் புகைக்கு பதில் வெறும் நீராவியை மட்டுமே வெளியேற்றும். இந்த நிலையில் ஹைட்ரஜன் மூலம் இயங்கும் நாட்டின் முதல் ரயில் சேவையை பிரதமர் நரேந்திர மோடி சற்று முன் இன்று தொடங்கி வைத்தார். ஹைட்ரஜன் எரிபொருள் மூலம் மின்சாரம் தயாரித்து இயக்கப்படும் இந்த அதிநவீன ரயில்கள் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பில்லாத பசுமையான போக்குவரத்தை உறுதி செய்யும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. மணிக்கு 75 கிலோமீட்டர் வேகத்தில் இயங்கும் திறனும் மணிக்கு 110 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடிய வடிவமைப்பையும் இத்தகைய ரயில்கள் கொண்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.